பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்கள். சிறிய 11 படித்திருந்தால் பாருங்கள். இன்றைக்கு பார்ப்பமாக இருந்தால் அநேகருடைய குடும்பங்களே பிரிவினைகள், பிரச்சனைகள், இன்றைக்கு மரணங்கள். பார்ப்பமாக இருந்தால் காரணம் என்னென்னு சொன்னால் குடும்பத்திலே கீழ்ப்படிவில்லாத காரியங்கள். வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறது, மனைவிகளே உங்களுடைய சொந்த புருஷர்கள் கீழ்ப்படியுங்கள். இன்றைக்கு கீழ்ப்படிவு இருக்கிறதா? இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்திலே கீழ்ப்படிவில்லாததான் பிரச்சனைகள். பார்ப்பமாக இருந்தால் கணவனுக்கு கீழ்ப்படிவில்லை. இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் சொல்கிற வார்த்தைகளை மதிக்காமல் அநேக விதமான தவறுகளை செய்கிற பொழுது குடும்பங்களை பிரச்சனைகள் உண்டாகும். அதே போல கணவன்மார்கள் மனைவிகளை அன்பு செலுத்தாத காரியங்கள். பார்ப்போம் அந்த வேதத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகள் மீது அன்பு செலுத்துங்கள். மனைவி தானே உங்களுடைய குடும்பம், சொந்த புருஷன், சொந்த மனைவி. நீங்களாக விருப்பப்படுகிறீங்க, திருமணம் செய்கிறீங்க, ஆனாலும் கீழ்ப்படிவில்லை, அன்பில்லை. இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களை பிரச்சனைகள், பிரிவினைகளை சந்தித்துக் கொண்டிருக்கு. எதற்காக? உங்களுடைய பிள்ளைகள், நாளைக்கு உங்களுடைய சமுதாயங்கள் இதே தவறுகளை தான் செய்து கொண்டு போகிறது. உங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றுகிற பொழுது உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய பிள்ளைகளை நாளைக்கு இதே வழியை பின்பற்றுவார்கள். இன்றைக்கு நாங்கள் தவறான பாதையில் சென்றால் எங்களுடைய சமுதாயங்களும் அதே தவறான பாதையிலே தான் செல்ல போகிறது. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு படி, உங்களுடைய சொந்த கணவன், நீங்கள் சேர்ந்து வாழ போகிறது. அதே போல கணவன்மார்கள் உங்களுடைய மனைவிகளை அன்பு செலுத்தும். வெளியில் அன்பு செலுத்துறீங்க. இன்றைக்கு அநேகர் வெளியில் அன்பு செலுத்துறது, மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறது, சொந்த மனைவியில் அன்பு செலுத்துறது, சொந்த கணவனுக்கு கீழ்ப்படுகிறது, மற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிறது, மற்றவருடைய வார்த்தைகளை கேட்கிறது. முதலாவது உங்களுடைய குடும்பத்திலே கீழ்ப்படிவு இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும். இந்த வார்த்தைகளை இந்த வீடியோ பார்க்க யாவது சொல்லுகிறேன். இப்படியான தவறான பழக்கத்தில் இருந்தால் முதலாவது நீங்கள் மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். கணவனுக்கு தெரியாமல் மனைவி தவறான தொடர்புகள், மனைவிக்கு தெரியாமல் கணவன் தவறான தொடர்புகளை முதலாவது நாம் மாற்றுகிறோம். உங்களுடைய கணவன் மனைவி அவர்களுக்கு துரோகம் செய்யும், அவர்களிடத்தில் அன்பு செலுத்தும், அவர்களுடைய உண்மையான பாசத்தை கொடுக்கும், அவர்களுக்கு கீழ்ப்படியும். அப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ பார்க்க யாவரும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். God bless.